எங்கிட்டும் இன்னைக்கு உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா இருந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அள்ளி போட்டு மடிச்சு வச்சாச்சு அன்னைக்கு. இதில் வந்து அப்பப்போ எனர்ஜிக்கு வந்து இன்னைக்கு தர்பூசணி பழம் தான். போன டைம் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது ஒரு கடையில் வாங்கிட்டு போயிருந்தோம், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். செல்வா அங்கேருந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தான். 2 பேருக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய பழம் அப்படின்னு தான் இருந்தது. பட் பழம் செம்ம டேஸ்ட்டு. உடனே சாப்பிடாம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா அப்படியே குளுன்னு இருக்கும். செல்வா அடிக்கடி சொல்லுவான் வீடு ஃபுல்லாக ஓன் ட்ரெஸ் தாண்டி குமிச்சு கிடக்கு அப்படின்னு. பட் எனக்கு என்னமோ துவைக்கும் போதும் சரி அயன் பண்ணும்போதும் சரி இந்த செல்வா பையலோட ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி எங்கிட்ட இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆயாச்சு. இன்னைக்கு என்ன நைட்டுக்கு சமைக்கலாம் அப்படின்னு நான் காலையிலேயே பிளான் பண்ணிட்டேன். மேகி தான் செய்ய போகிறேன். செல்வாக்கு இது பிடிக்காதா, ஆனால் அவன் இல்லாத டைம் தான் நான் செய்வேன். அடிக்கடிலாம் சாப்பிட மாட்டேன், மந்த்லி 1 டைம் தான். எனக்கு வந்து நான் சமைக்கிறதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மேகியும் சேமியாவும் தான் ரொம்ப பிடிக்கும். அது மற்றவங்க செஞ்சு கொடுத்தா எனக்கு சாப்பிட மனசு ஒப்பாது. நானே செஞ்சு நானே சாப்பிடணும். வழக்கத்தை விட இன்னைக்கு மேகி நல்லா டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பேசிட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் விஜயகுமார், பரமேஸ்வரி, கொலன்கி கலை, சரவணன், சிவரஞ்சனி, விக்கி, சந்தியா, சரண்யா, முரளி, அபினேஷ், சுமித்ரா அவங்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பை பாய்.